Hi friends, welcome back to my channel Dr. Subi is all about health. இப்போ உள்ள காலகட்டத்தில் குழந்தைகள் அதிகமாக டிவி மொபைல் இந்த மாதிரி சாதனங்களை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம். படிக்கிறது தவிர மொபைலில் கேம்ஸ் விளாடுறது படம் பார்க்குறதுன்னு சொல்லி குழந்தைகளோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மொபைலை காட்டி சாப்பாடு ஊட்டுற பழக்கம் இப்போ அதிகமாக இருக்குது. குழந்தைகள் மொபைல் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றதுனால என்ன பாதிப்புகள் வரலாம், இந்த பழக்கத்தை மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். குழந்தைகள் மொபைலோ டிவியோ பார்த்துட்டு சாப்பிடும்போது நம்ம எவ்வளோ சாப்பிடுங்கிற அளவு தெரியாமல் அதிகமாக சாப்பிடுவாங்க. இப்படி அதிகமாக சாப்பிடும்போது ஒபிசிட்டி வரும். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸோடு சாப்பிடும்போது மூளைக்கு போக வேண்டிய சிக்னல்ஸில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால் சாப்பாட்டுடைய அளவையோ டேஸ்ட்டையோ உணர்ந்து சாப்பிட முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமை மொபைலையோ டிவிலையோ பார்த்துட்டு சாப்பிடும்போது ஆரோக்கியமில்லாத உணவு பழக்கங்கள் வரும். நொறுக்கு தீனிகளை அதிகமாக விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஆரம்பிக்கிற பழக்கம் பின்னாடி பெர்மனெண்ட்டாக ஒரு ஹேபிட்டாக மாறிடும். இந்த பழக்கம் ஆரோக்கியம் இல்லை. சாப்பிடும்போது டிவி பார்க்குறதுனால மெட்டபாலிக் ரேட் கம்மியாகும், ஜீரணிக்கிறதும் ஸ்லோவாக இருக்கும், ஃபேட் பேர்ன் ஆகிறது கம்மியாகும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மியாகிறதுனால மெட்டபாலிசம் மொத்தமாக ஸ்லோவாயிரும். இது மட்டும் இல்லாமல் டிவியை பார்த்துட்டே சாப்பிடும்போது நம்ம என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோங்கிற அளவு தெரியாது. சாப்பிட்ற உணவோட அளவு அதிகமாகும், அதனால் ஜீரண கோளாறுகள் வரும். சாப்பிடும்போது மொபைலோ டிவியோ பார்த்துட்டு இருந்தால் அந்த ப்ரோக்ராமையே கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது குறைஞ்சிரும், ஃபேமிலி பாண்டிங் இருக்காது. எப்படி குழந்தைகளை மொபைல் டிவி பார்க்காம சாப்பிட வைக்கலாங்கிறதுக்குரிய டிப்ஸை பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். குழந்தைகளை சாப்பிட வைக்கும்போது டிவி மொபைல் இதால் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. குழந்தைகள் பசியாக இருக்கும்போது சாப்பாடு கொடுத்தோன்னா ரொம்ப டிவி பார்க்கணுன்னு அடம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க. இந்த ட்ரிக் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப டிவி பார்ப்பேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு படிப்படியாக ஸ்க்ரீன் டைமை குறைக்கலாம். சாப்பிட்றப்போ முதல் 5 நிமிஷம் மட்டும் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அதையும் குறைச்சிடுறது. இந்த மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் டிவி பார்க்காம சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிக்கிற குழந்தைகளுக்கு அவங்க லெவலுக்கு நம்ம ரொம்ப இறங்கக்கூடாது. குறைவாக சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு திருப்பி அவங்களுக்கு டிவி கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக மீல்ஸுக்கு இடையில் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாம். முக்கியமாக அது ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் கொடுக்கணும். தினமும் ஒரு நேரம் சாப்பாடாவது ஃபேமிலியாக குழந்தைகளோடு சேர்ந்து சாப்பிட்ணும். அந்த நேரம் கட்டாயமாக யாரும் மொபைலோ டிவியோ பார்க்கக்கூடாது. இதை பார்க்கும்போது குழந்தைகள் சாப்பிடும்போது ஃபேமிலி டைம், அந்த டைம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து வளருவாங்க. ஃபேமிலி பாண்டிங்கும் குழந்தைகளுக்கு வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி குழந்தைகள் சாப்பிடும்போது மொபைலோ டிவியோ யூஸ் பண்ணுறதை தடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், see you, bye bye.